தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. பச்சைக்கொடி நம்ம மதத்தை வச்சு எவ்வளோ வேடிக்கை. இங்கே ஆட்சியில் வந்து நெகிரி மாநிலத்தில் வந்து எந்த கோயிலும் விடப்படவில்லை. Pilihan Raya Negeri Sembilan bermula dan kita telah lalui waktu kempen dan mengemukakan pelbagai pandangan, dan saya percaya dalam proses itu kadang-kadang ada keterlanjuran. Jadi marilah kita sama-sama mohon maaf satu sama lain, bersahabat semula, kerana kita ini bertarung di kalangan semua rakan-rakan rakyat Malaysia, penghuni Negeri Sembilan. Kalau cadangan saya yang mewakili Pakatan Harapan, mohon pertimbangan supaya diberikan peluang untuk Pakatan Harapan meneruskan khidmat, menjamin kestabilan dan memacu pertumbuhan yang akan memberi jaminan kesejahteraan kepada semua rakyat Negeri Sembilan bersama dengan Kerajaan Persekutuan, Kerajaan Madani. நாளை நடைபெற இருக்கும் நெகிரி செம்பிலான் தேர்தல் கண்ணோட்டம். வெற்றி யார் பக்கம்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் பக்கத்தான் ஹராப்பான் அலை மாநிலம் முழுவதும் வீசுகிறது. பக்கத்தான் ஹராப்பான் வெற்றி பெற்றால் மட்டுமே இந்திய சமுதாயத்தை சார்ந்த வேட்பாளர்களுக்கு 2 எஸ்கோ உறுதியாக இருக்கும். அதன் மூலம் மாநிலத்தில் உள்ள இந்தியர்களுக்கு அவர்களின் கடமைகளை ஆற்றுவார்கள். தமிழ் பள்ளி, ஆலயங்கள், தேவாலயங்கள் பிரச்சனைகள் இருந்தால் நிரந்தரமாக தீர்வு காணப்படும். அண்மையில் சிரம்பான்ஜெயா தொகுதியில் போட்டியிடும் பக்கத்தான் வேட்பாளர் திரு முகுந்தனை சந்தித்த போது அவர் கூறியதாவது: அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் முகுந்தன். நான் வந்து அதாவது 3ஆம் எண் வேட்பாளர் சிரம்பான்ஜெயா தொகுதியில் பக்கத்தான் ஹராப்பானை சார்ந்து போட்டியிடுகின்றேன். அதாவது கடந்த 8 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா 2018 நம்மளுடைய பக்கத்தான் ஹராப்பான் வந்து நெகிரி மாநிலத்தை வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறது. ஸோ பல நல்ல திட்டங்களை வந்து இந்தியர்களுக்கு வந்து நம்ம செய்திருக்கின்றோம். முதல் முறையாக வந்து ஹாலேவால் புக்கான் இஸ்லாம் அந்த எஸ்கோ போர்ட்ஃபோலியோ வந்து உருவாக்குனதே நம்ம பக்கத்தான் ஹராப்பான் அரசாங்கம் தான். அப்போ 2018 இப்போதைக்குன்னு பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கான தேவைகளையும் பல முக்கிய விஷயங்களையும் நம்ம வந்து பூர்த்தி பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நெகிரி மாநிலத்தில் வந்து கடந்த ஆண்டு கடந்த தேர்தலில் நாங்கள் ஜெயித்த பிறகு 2 எஸ்கோ நம்ம வந்து நெகிரி மாநிலத்தில் முதல் முறையாக 2 எஸ்கோ இந்தியர்களுக்கு நம்ம வந்து வழங்கியிருக்கின்றோம். அப்புறம் வந்து நிறைய பள்ளிகளுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்திருக்கின்றோம். உதாரணத்துக்கு வந்து ஒரு புது பள்ளியே வந்து இப்போதைக்கு, அதாவது எங்களுக்கு தேர்தல் வரப்போது கூட தெரியாது, எஸ்ஜேகத்தி லாபு என்ற ஒரு பள்ளி வந்து புதிய கட்டிடத்துக்கு ஏறக்குறை 8.9 மில்லியன் நம்ம வந்து ஏறக்குறை ஒரு 2 மாதம் கூட இல்லை, 2 மாதத்தில் அந்த தொகையை திரட்டி ஒரு கட்டட நிதிக்கு வந்து நம்ம வந்து நிதியை வந்து தேடி கொடுத்திருக்கின்றோம். அது இந்த வேளையில் வந்து அந்த கட்டட நிதிக்கு வந்து பிரதமர் அவர்கள் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் வந்து கிரஜன் மடனி 2 மில்லியன், YB என்டர்லோக் மூலமாக பல நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்கள் அந்த பள்ளிக்கும் நிதியுதவி வழங்கியிருக்கின்றார்கள். இதெல்லாம் வந்து நாங்கள் பக்கத்தான் ஹராப்பான் YB அருள்குமார் தலைமையில் நடந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு சாதனையாகத்தான் நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். அது மட்டும் இல்லாமல் ஜாவாலின் தமிழ் பள்ளிக்கும் கூடுதல் கட்டிடம், அதுக்கும் நாங்கள் போன வருடம் ஒரு நிகழ்ச்சி செஞ்சோம். அந்த நிகழ்வில் ஏறக்குறைய ஒரு 5 லட்சம் வெள்ளிக்கு மேல் திரட்டி அந்த பள்ளிக்கும் நம்ம வந்து உதவி புரிந்திருக்கின்றோம். இங்கே ஆட்சியில் வந்து நெகிரி மாநிலத்தில் வந்து எந்த கோயிலும் விடப்படவில்லை. ஏறக்குறைய ஒரு 30 கோயில்களுக்கு வந்து நம்ம வந்து நிலம் பிரச்சனை நம்ம வந்து தீர்த்து வைத்திருக்கின்றோம். அதாவது வந்து இந்த கோயில் ஆலய விவகாரம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆட்சிக்குழு இருக்கின்ற 2 இந்தியர்களுடைய அவங்களுடைய இதை கேட்டு தான் நம்ம செய்ய முடியும். அதாவது அவங்க தான் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோயிலேருந்து உடைப்படுறது தடுக்கிறாங்க. அதுதான் நம்ம வந்து இந்த வேலையில் குறிப்பிடுகிறேன். ஏன்னா அவங்களோட அந்த சில ஆலயங்கள் பிரச்சனை வந்திருக்கிறது. சில தரப்பினர்கள் புகார் செய்த காரணத்தால் சில ஆலயங்கள் உடைப்படுற அளவுக்கு பிரச்சனை வந்திருக்குது. அதையும் தடுத்து நிறுத்தியது நம்மளுடைய எஸ்கோ தான், உடைப்படாமல். ஸோ நம்மளுடைய ஆலயங்களை நம்மளுடைய எஸ்கோங்க வந்து ரொம்ப பாதுகாப்பாக பார்த்து கொள்கின்றனர். அதாவது இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் முக்கியமாக டிவிஎட் ப்ரோக்ராம் உள்ள டிவிஎட் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நான் வந்து அதை பற்றி நான் வந்து இன்னும் பல கூட்டங்கள், பல ப்ரோக்ராம் சொல்லுவாங்களே, அதோட கெப்பந்திங்கான் டிவிஎட் ப்ரோக்ராமோட கெப்பந்திங்கான் வந்து இளைஞர்களுக்கு நான் எடுத்துரைப்பேன். ஏன்னா எனக்கும் நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னே ஸ்ரீமாவரம்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு மாணவன் வந்து டிவிஎட் ப்ரோக்ராம்லாம் சைனாக்கு அனுப்பியிருந்தாங்க.
ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம கேட்டப்ப ஏறக்குறை ஒரு ஆளுக்கு தான் அது தெரிஞ்சிருக்கு அந்த விஷயத்தை பற்றி, மற்றவர்களுக்கு வந்து அது தெரியல. ஸோ அதனால் நான் என்ன இங்கே கூற விரும்புகிறேன்னா, டிவேட் ப்ரோக்ராம் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ரொம்ப செய்ய விருப்பப்படுகிறேன். அதனால் என்ன ஆகும்னா, குறைந்த மதிப்பெண் பெற்ற இந்திய மாணவர்கள் வந்து இந்த டிவேட் ப்ரோக்ராம் மூலயமா பயனடைவாங்க. இதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு வந்து ஃப்யூச்சரில் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் அது வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் சொந்த தொழில் செய்யவும் அவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவங்க வந்து கைத்தொழிலை கற்றுக்கொள்வதால் சொந்த தொழிலும் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஏறக்குறைய 8 ஆண்டு காலங்களில் பல திட்டங்கள், பல நலத்திட்டங்கள் இந்தியர்களுக்கு நம்மளோட ஆட்சியில் வழங்கியிருக்கின்றோம். நம்மளுக்கு ஒரு நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்குது. நம்மளுடைய மாநில முதல்வர் மந்திரி சார் வந்து திரு தத்தோஸ்ரீ ஹஜி அமீனுddin அவர்களின் கீழ் நல்ல சிறப்பாக இந்த மாநிலம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நம்மளுக்கு தொடர்ந்து இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு தொடர்ந்து நீடிக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக வந்து வாக்காளர்கள் வந்து பக்கத்தான் அரப்பான் அரசாங்கத்தை சார்ந்த வேட்பாளருக்கு வாக்களித்து மீண்டும் எங்களுக்கு வந்து ஒரு முறை ஒரு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அனைத்து நீலாய் இந்திய வாக்காளர்களுக்கு என்னுடைய வணக்கம். 1 ஆகஸ்ட் 2026 நம்முடைய நெகிரி சிம்பிலா மாநிலத்துடைய மாநில தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த நீலாய் சட்டமன்றத்தில் கடந்த 3 தவணைகளாக நான் நீலாய் சட்டமன்ற உறுப்பினராக சேவையாற்றியிருக்கின்றேன். இந்தியர்களுடைய பல பிரச்சனைகளை நாம் தீர்வு கண்டிருக்கின்றோம். இந்தியருடைய பல தேவைகளை நாம் வந்து பூர்த்தி செய்திருக்கின்றோம். ஒரு இந்தியராக இருக்கின்ற காரணத்தினால் அந்த உணர்வின் அடிப்படையில் பல தேவைகள், பல சேவைகளை இந்த நீலாய் சட்டமன்றத்தில் நான் செய்திருக்கின்றேன். பல தமிழ் பள்ளிக்கூடங்களுடைய பிரச்சனைகள், பல ஆலயங்களுடைய பிரச்சனைகள், இவர்களுக்கெல்லாம் பல நிதி உதவிகள், சிறு தொழில் வியாபாரம் செய்யும் சில சிறு தொழில் வியாபாரிகளுக்கு நிதி உதவி, அது மட்டும் இல்லாமல் பல 1000 குடும்பங்களுக்கு இந்த கடந்த 3 தவணைகளாக குறிப்பாக இந்திய குடும்பங்களுக்கு பல நிதி உதவிகளை நான் வழங்கியிருக்கின்றேன். அந்த அடிப்படையில் ஒரு இந்தியராக இருக்கும்போது பிரச்சனைகள், அந்த தேவைகள் நமக்கு கண்டிப்பாக இன்னும் தெளிவாக தெரியும். ஆகவே கடந்த 3 தவணைகள் இந்தியர்களுடைய மாபெரும் ஆதரவில் இந்த நீலாய் சட்டமன்றத்தை நான் தற்காத்து பல சேவைகளை இந்தியர்களுக்கு செய்திருக்கின்றேன். இது தொடரப்பட வேண்டும். 10,000 இந்திய வாக்காளர்கள் இருக்கின்ற இந்த நீலாய் சட்டமன்றத்தில் ஒவ்வொரு இந்திய வாக்குகளும் நமக்கு மிக முக்கியம். இன்றைக்கு பல முனை போட்டிகள் நீலாய் சட்டமன்றத்தில் ஏற்பட்டாலும் இந்திய வாக்காளர்களுடைய வாக்கு எந்த ஒரு காலகட்டத்திலும் சிதறக்கூடாது. முழுமையாக ஆதரவு கண்டிப்பாக பக்கத்தான் அரப்பானுக்கு நீங்கள் வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். திரு முகுந்தன் அவர்களுக்காக தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கும் மாண்புமிகு டத்தோஸ்ரீ சுந்தரராஜு நம்முடன் பகிர்ந்து கொண்டது. ரொம்ப முக்கியமா என்னன்னாக்க, உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த அரசியல் இந்த வருஷமா எப்படி, இந்த பல வருஷமா எப்படி நடந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். யாரு வந்தாலும் அவனை எப்படி கவுக்கணும்னு தான் மாற்றி கவுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்கிறதா அதே தான். இந்த அரசாங்கத்தை கவுக்குறதுக்கு ஒரு பெரிய திட்டம் போய் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த முறை வந்து வெளியில உள்ளுக்குள்ளவங்களே அரசாங்கத்தை கவுக்கணும்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணி நம்மளோட ஒரு கூட்டணி அரசாங்கமா இருந்த பரிசா நேஷனல் தனியா போய் போட்டியிட்டாலும் பரவாயில்ல. அவங்க போய் பரிகாத்தா நேஷனலுக்கு கூட்டிக்கிட்டு, பரிகாத்தா நேஷனல்னா யாரு? பச்சை கொடி. இன்னைக்கு பச்சை கொடியும் நீலக்கொடி சேர்ந்தோன்னே என்ன கலர்னே நமக்கு தெரியாம போச்சு. இந்த பச்சை கொடி நம்ம மதத்தை வச்சு எவ்வளோ வேடிக்கை பண்ணாங்க. இதே பச்சை கொடி மீண்டும் வரணுங்களா? நேரடியா வரலனாலும் மறைமுகமாக பச்சை கொடி நீலக்கொடி பின்னால தான் நிக்குது. அதனால இந்த வேளையில ஏற்கனவே 3 தடவை ஏமாந்துட்டோம். நம்ம இனியாச்சும் கொஞ்சம் விழிப்புத்தன்மையோடு இருப்போம். ஏமாந்துடக்கூடாது. இந்த அரசாங்கத்தையும் கவுத்து தான் ஒரு புது அரசாங்கம் கொண்டு வரணும். இந்த நாடு எப்படி குட்டிச்சவரா போனிச்சோ, யாரால குட்டிச்சவரா போனிச்சோ அவங்களே கொண்டு வர போறோமா? நம்ம கொண்டு வந்தோம்னா என்ன ஆக போகுது? ஏதோ பல விஷயங்கள் நடந்து மாறி 3 அரசாங்கம் மாறி இவங்க வந்திருக்காங்க. ஆனா இவர் வந்த பிற்பாடு ஏற்கனவே நாடு கடன்பட்ட நாடா இருந்த ஒரு நாட்டை முக்காவாசி கடனை கட்டி ஓரளவு பொருளாதார ரீதியாக தத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கொண்டு வந்துட்டாரு. அதற்கு வந்து என்ன இதுன்னு கேட்டீங்கன்னாக்க, என்ன ஆதாரம்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டோட பொருளாதாரம் நல்லா இருக்குதுன்னா, இந்த நாட்டோட பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குதுனாக்கா அது நாணயம் தான். நம்ம நாணயம் ஏறக்குறைய ஒரு காலத்தில் 5 வெள்ளி இருந்தது. US டாலரோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா இன்னைக்கு 4 ரிங்கிட் தான் இருக்குது. 4 ரிங்கிட் தான். அதற்கு அர்த்தம் என்ன? பொருளாதார ரீதியாக நாடு நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நல்ல திசையை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் வந்து கவுத்து விட்டாங்கன்னு வைங்களேன், பழைய குருடி கதுவ தொரடின்னு மீண்டும் எங்கேருந்து ஆரம்பிச்சோமோ அங்கேயே போக போறோம். இது தேவையா?
வருகின்ற தலைமுறையை காப்பாற்றணும்னா இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும். இந்த அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் முதலில் மாநில அரசாங்கத்தை காப்பாற்ற வேண்டும். எல்லா மாநிலத்திலும் மாநில அரசாங்கத்தை காப்பாற்றணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம காப்பாற்றிடலாம். வருகின்ற காலத்தில் நம்ம சமுதாயத்துக்கு முக்கியமாக இந்தியர்களுக்கும் ஒரு இடம் இருக்கும். இல்லைனாக்க ஒரு 3 பிரதமருக்கு முன்னுக்கு நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதே நிலைமைக்கு நம்ம போய் விழுந்துருவோம். என்ன ஒன்று, நம்ம இனம், இந்த இனம் ரொம்ப உணர்ச்சிகரமான ஒரு இனம். சின்னது தவறாக பேசினா பொசுக்குன்னு வந்துடும். சின்னது தவறாக செஞ்சிட்டோம்னா என் இனத்தை நீ அழிக்க வந்துட்டியான்னு நம்மளே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுக்கோம். நம்ம எதிர்கட்சிக்கு தெரியும் நம்ம பலவீனம். இவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான சமுதாயம், சென்சிட்டிவான விஷயத்தை கொண்டு வந்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க. ஏமாந்துடக்கூடாது. யாரை நம்ம தேர்ந்து அரசாங்கமாக எடுக்கிறோம், ரொம்ப தெளிவாக அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்தோம்னா நமக்கும் ஒரு நல்ல வருகாலம் காத்துட்டு இருக்கு. நல்ல அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஃபைனான்சியல் சப்போர்ட் கொடுக்குறாங்க. தமிழ் பள்ளிகள் 28 தான் இருக்கு, 25 லட்சம் கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. எவ்வளவு பெரிய பணம் அது. அதனால தமிழ் பள்ளிகளை நல்லா செயல்படுத்த முடியுது எங்களால். அதே போல் ஆலயங்களுக்கும் வருஷத்துக்கு 20 லட்சம் கொடுக்குறாங்க காப்பாற்றுறதுக்காக. விநாயக மாநிலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனைலாம் வந்த பிற்பாடு கிட்ட ஒரு 30 ஆலயங்களுக்கு பட்டா வாங்கி கொடுத்து காப்பாற்றணும். மற்றும் மலாக்கா மாநிலத்தைச் சேர்ந்த திரு சுவாமிநாதன் கூறியதாவது: வணக்கம், என் பேர் சாமிநாதன், மலாக்கா மாநில டிஏபியோட துணைத் தலைவர். ஒரு வாரமாக வந்து இங்கே சிரமாவில் நம்ம வந்து பிரச்சாரத்தில் இருக்கோம். இந்தியில் பார்க்குறோம். நிறைய இந்தியர்களுக்கு வந்து இன்னும் வந்து இந்த பக்கத்தான அரப்பான் நிகழ்ச்சி மேலே வந்து 8 ஆண்டுகள் வந்து இந்த சேவையை வந்து உண்மையிலே மக்கள் நல்லா வரவேற்கிறாங்க. ஸோ அந்த வேலையை வந்து நன்றி. என்னோட வந்து ஒரே கருத்து தான். இப்போ பற்றி சொன்னால் அம்னோட பிரசிடென்ட், பாரசா நேஷனல் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாரசா நேஷனல் வந்து நிகழ்ச்சி வெற்றி பெற்றால் 2 இந்தியர்களுக்கு வந்து ஆட்சிக்குழு உறுப்பினர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து வந்து நான் வந்து நிகழ்ச்சி இந்தியர்களுக்கு வந்து நன்றி சொல்கிறேன். ஏன்னா அன்றைக்கி 2018 வந்து இந்தியர்கள் எல்லாம் பக்கத்தரப்பட்ட வாக்காட்சியால் தான் வந்து முறையாக மலேசியாவில் 2 தமிழர்கள் ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆகுறது வந்து நெகிசிமாவில். ஸோ அந்த வேலையில் வந்து நெகிசிமா இந்தியர்களுக்கு வந்து நான் நன்றி சொல்கிறேன் 2018 அந்த எடுத்த முடிவுக்கு. ஆனால் அதே முடிவை வந்து இன்றைக்கி வந்து ரைட் படி என்ன ஒன்றுன்னா 2 பேர் தான் போட்டி போகிறாங்க, 2 ஆட்சிக்குழு உறுப்பினர் கொடுக்க சொல்லியிருக்காரு. ஆனால் ஜொகோர் மாநிலத்தில் இப்போ தான் தேர்தல் முடிஞ்சு 4 பேர் போட்டி போட்டாங்க, ஒருத்தர் தான் ஆட்சிக்குழு கிடைக்கப்படுச்சு. இந்த வாக்குறுதியை வந்து அவர் ஜொகோரில் நிறைவேற்றிருந்தா சிறப்பாக வந்திருக்கும். பகா மாநிலம் நாடு தொகுதிலேருந்து இன்னி வரைக்கும் பகா மாநிலத்தில் தேசிய முன்னணி தான் வந்து இன்னும் ஆட்சியில் இருக்குது. ஆனால் அங்கே ஒரு இந்தியர் தான் போட்டு தச்சு வர்றாரு, மாய்க்காவோட உறுப்பினர். ஆனால் அங்கே ஒரு ஆட்சிக்குழு உறுப்பினர் இன்னும் வரைக்கும் கொடுக்கல. அதனால் வந்து இந்திய சமுதாயம் இது தேர்தல் டைமில் இதெல்லாம் வந்து வெட்டு வாக்குறுதி சொல்லலாம். இந்திய சமுதாயத்தை கவர்றதுக்காக கொடுக்க போகிறது. ஏன்னா அவங்க முதல்ல பற்றி சொன்னால் ஜொகோர் மாநிலத்தை கொடுத்துக்கணும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தேய்ச்சாங்க, அங்கே கொடுக்கல. அதே மாதிரி வந்து பாங்களை கொடுத்துக்கணும், அங்கே கொடுக்கல. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், ஆட்சிக்குழு உறுப்பினர் கொடுக்க முக்கியம் இல்லை, அவங்க எந்த பதவியில் இருக்காங்கன்றது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகிர் சிம்னாவில் YB அருண்குமார் வந்து எஸ்கோ பிபிடி, அதாவது கடந்த 10 அது ஒரு முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ, அது வந்து ஒரு பவர்ஃபுல் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து ஆட்சியில் இருக்கிறாரு. அதே மாதிரி YB வீரப்பன் அவரை வந்து எஸ்கோ கேபிஎஸ்பி மற்றும் கோப்ராசி அலாசி கித்தார், இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு போர்ட்ஃபோலியோ. ஆனால் நீங்கள் ஜொகோர் மாநிலத்தில் பற்றி சொன்னால் ஒரே ஒரு இந்திய ஆட்சியில் கொடுத்துருக்காங்க. அவருக்கு கிடைத்த போர்ட்ஃபோலியோ பாருங்கள், எந்த அளவுக்கு அவர் சமுதாயத்துக்கு சேவை செய்ய முடியும்னு பாருங்கள். ஸோ மக்கள் சிந்திச்சு வாக்களிங்க. நன்றி, வணக்கம். தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.